soften wherever I go. Ooh, there's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. Football. உறைஞ்சிருவேன் போல இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்டிங்கோட சென்ட்ரல் லாபி இதுதான். இது எல்லாமே GGO மாடல்ஸ். இதெல்லாம் நாங்க மேனுஃபேக்சரிங் செஞ்சதுதான். என்னது, இந்த பில்டிங்க்கு தான் என் அப்பா தினமும் வந்துட்டு போவாரா? ஹே மிஸ்டர் ஆடம், ஏன் சில இடங்கள்ல எம்டியாவே இருக்கு? உங்களுக்கே தெரியும்ல GGO ஃபுட்பாலர்ஸ். இப்போ நீங்க பாக்குறது 6th ஜெனரேஷன். டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு ஜெனரேஷன் அதை உருவாக்கிட்டோம்னா நாம பெர்ஃபெக்ட் GGO பிளேயரை உருவாக்க முடியும். அதாவது GGOட 7th ஜெனரேஷன். ஓ, ஒரு வழியா அப்பா செஞ்சிட்டு இருந்த வேலையை என் கண்ணால பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஐசக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐசக் இது வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்க ரிலீஸ் பண்ண GGO ஃபுட்பாலர்ஸை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நீங்க இது வரைக்கும் டெவலப் பண்ண மாடல்ஸை பத்தி காட்ட முடியுமா? அந்த மாடல்ஸோட புரோட்டோடைப் இங்க வச்சிருக்கீங்களா? விசிட்டர்ஸ்க்காக அதை கொஞ்சம் தனியா ஒதுக்கி வச்சிருக்கோம். நீங்க உள்ள போனீங்கன்னா உங்க எல்லா கேள்விக்கும் அங்க பதில் கிடைச்சிடும். ஓகே, எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. இப்ப நீங்க GGO ஃபேக்டரியோட இதய பகுதியை பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்ததுக்கு நன்றி. இந்த இடத்தை பார்க்கவே இவ்வளவு அற்புதமா இருக்குல்ல. இங்க அதிகமா ஜனங்க வந்து போயிருக்க மாட்டாங்க போல இருக்கு. நீ ஏன் அப்படி பேசுற? ஏதோ பெரிய ஆளுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த இடத்தெல்லாம் நானே இப்பதான் பாக்குறேன் தெரியுமா? இப்பெல்லாம் குழந்தைங்க கூட ஈஸியா போயிடுறாங்க. அடேங்கப்பா, இந்த இடம் இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்பாவோட கேபினை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் நல்லா பாருங்க, இதுதான் GGO ஃபுட்பாலோட செமியர் லைன். இது ஹார்ட் ஆஃப் GGO ஃபுட்பால் ஃபேக்டரி.
இந்த இடத்துல தான் நாங்க ஜிஜிஓ ஃபுட்பால் பிளேயரை கிரியேட் பண்றோம், மேனுஃபேக்சர் பண்றோம். டெக்னிக்கல் அசம்பிளி இங்க தான் நடக்குது. ஒவ்வொரு ஜிஜிஓ பிளேயருக்கும் 100 hour கண்டினியூஸ் டெஸ்டிங் இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா அனலைஸ்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா ரிசல்ட்டும் பாசிட்டிவா வந்தா தான் அவங்களை நாங்க அப்ரூவல் பண்ணுவோம். அடடா, இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இது வரைக்கும் ஜிஜிஓ பிளேஸ் இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. நீ எல்லா விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிற. பேசிக்கலி ஒவ்வொரு ஜிஜிஓ பிளேயரையும் ரெடி பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹைடெக் டெக்னாலஜி பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்ல. இதை நீங்க பாத்திருப்பீங்க. டெஸ்டிங் ஏரியாவை அவங்க தாண்டாத வரைக்கும் ஒவ்வொரு ரோபோட்டுக்கும் நிறைய டெஸ்டிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்க அவுட்ஸ்டாண்டிங் கிரியேஷனா மாறுவாங்க. அதுல இருந்து தான் அடுத்த ஜெனரேஷனை தயார் பண்ற ஐடியாவும் கிடைக்குது. கேட்டீங்கல்ல, நான் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறேன்னு சொல்றாரு. சும்மா கேள்வியா கேட்டு குழப்பிட்டு இருக்காத. என்ன மிஸ்டர் அப்சர்வன் கூப்பிடு. நீங்க மட்டும் இப்ப அமைதியா இல்ல என்கிட்ட அடி வாங்குவீங்க. டேட், நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் கண்ணில் படாம இருக்கீங்கன்னு தெரியும். இந்த இடத்தை பத்தின எல்லா ரகசியங்களும் நீங்க சொல்லுவீங்கன்னு நம்புறேன். ப்ளீஸ் இந்த இடத்துல போட்டோ எடுக்க கூடாது. இந்த ஃபேக்டரியில நாங்க ஏராளமான டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கல்ல, அதனாலதான் சொல்றேன் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப க்ளோஸா இந்த டெக்னாலஜியை பார்க்க முடியும். ஜிஜிஓ ஃபுட்பாலோட ஒவ்வொரு ஜெனரேஷனையும் பார்க்க முடியும். அங்க நீங்க எத்தனை போட்டோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் உறுதியா தான் சொல்றேன். இதுதான் அது ஜிஜிஓ ஃபுட்பால் மியூசியம். இந்த இடத்துல நீங்க எல்லா ஃபுட்பாலர்ஸையும் பார்க்க முடியும். ஆரம்பிச்சதுல இருந்து இது நாள் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாருங்க, அதை போட்டோவும் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் காட்டுறோம். அதுதான் ஜிஜிஓ ஃபுட்பாலோட ஹிஸ்டரி. இந்த இடம் ஹைடெக்கா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப அட்டகாசமா இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு. ஹாய். அதுல வந்த பிளேயரோட என்னையும் சேர்த்து ஒரு போட்டோ எடு. இந்த பிளேயரை பார்க்க ஸ்விஃப்ட் மாதிரியே இருக்கு. ஒரே ஒரு போட்டோ எடு. நான் ஒண்ணு டூரிஸ்டா அந்த இடத்துக்கு வரல. ஜிஜிஓ பத்தி கத்துக்க தான் இங்க வந்திருக்கேன். எந்த அளவுக்கு நான் கத்துக்கிறேனோ அந்த அளவுக்கு அது பேர் ஃபுட்டுக்கு உதவியா இருக்கும். உனக்கு அந்த விஷயம் புரியவே இல்லையா? பதிலே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு நல்லா புரியுது. அப்படின்னா வழி விட்டு தள்ளி நில்லு. இங்க நமக்கு லிமிடெட் டைம் தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன போட்டோ ப்ளீஸ். அப்பாவோட வாழ்க்கையில நிறைய நாள் இந்த பில்டிங்ல செலவு பண்ணிருக்காரு. நான் அவரை நெருங்கி வந்தாலும் அவர் எட்ட முடியாத தொலைவுல இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வித்தியாசமான ஃபீலிங். நீங்க எங்க இருக்கீங்கப்பா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். வேண்டாம், டச் பண்ணாத கால். உன்னோட ஃபிங்கர்ஸ் கிட்ட கொண்டு போகாத. கம் ஆன் டிமி, என்ன ஃப்ரீயா விடு. இதுல கை வைக்கிறதுனால எதுவும் ஆயிட போறது இல்ல. இது வந்து செக்யூரிட்டி சிஸ்டம்காக அவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல இருக்கு. இது ஏராளமான மியூசியம்ஸ்லயும் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு புது கன்சியூமர் வெர்ஷன். என்னோட அப்பா கூட எனக்கு ஒண்ணு செஞ்சு தரேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நம்ம அதை டெஸ்ட் பண்ணணும். கால் நமக்கு டெமோ ஒண்ணு செஞ்சு காட்டியிருக்கான். நாங்க இந்த சிஸ்டம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல டீம் பேக்கும் வேல்யூவேஷன் ரிப்போர்ட்ஸும் அதுல வச்சிருக்கோம். அதாவது சிஸ்டம் பத்தின எல்லா டீடைல்ஸையும் நீங்க அதுல தெரிஞ்சுக்க முடியும். பிரமாதம், நீங்க எல்லாருமே ஹைடெக் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கீங்க. ஹேய், அது உன்னோட ஸ்லிப்பர் மாதிரி இருக்கு. ஃபியூச்சர் ஜிஜிஓ சூப்பர் ஸ்டாரை பார்த்து இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? என்ன தைரியம் உனக்கு? சாரி டியூட், உங்க செப்பலை இந்த மாதிரி யார் மேலயும் எரிய கூடாது. ஹே டூட், இந்த மாதிரி விசிட்டர்ஸ்க்கு முன்னாடி பண்ண கூடாதுன்னு நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டியா? ஓ, ஐ அம் சாரி ஆடம். அது வந்து அவங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் விசிட்டர்ஸ் கிட்ட ஆடிட்டோரியத்தை நல்லா சுத்தி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஜிஜிஓ ஃபுட்பால் ஹிஸ்டரியை பத்தின வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க. அடடா, எவ்வளவு அற்புதமா இருக்கு. உட்கார ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வா, இப்படி உட்காரலாம். வாவ், பிரமாதம். இப்படி சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கிறது நல்லா இருக்குல்ல ஷான்? ஆமா. Video by visualsitu-blogspot.com. ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸை ஹைடெக் டெக்னாலஜியில தான் நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஏராளமான மேனுஃபேக்சரிங் டெக்னிக்கல் இருக்கு. வேர்ல்ட் கப்புக்காகவே உருவாக்குனது. ஒவ்வொரு கேமும் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டில் மாதிரி தான். யங் பிளேயர்ஸ்க்கு அடிபட்டுச்சுன்னா ரெகுலர் பேசிஸ்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸ் அது ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. கோர் மெமரிஸ் ரொம்ப வீக்கா இருந்தது. அந்த பிளேயர்ஸோட விளையாடுற திறன் ரொம்ப வீக்கா இருந்தது. பல விஷயங்கள்ல குறைபாடுகளும் இருந்தது. அடுத்த கட்ட முயற்சியில அந்த குறைகளை நாங்க நிறைவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
3 ஜெனரேஷனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் 4th ஜெனரேஷன் ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸ் அவங்க ரொம்ப வித்தியாசமா டிசைன் பண்ணாங்க. பார்க்கிறதுக்கு மனிதர்கள் மாதிரியே இருந்தாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி மாடல்ஸ். அதோட சேல்ஸும் லிமிட்டடா தான் இருந்தது. அதே நேரத்துல ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்கவும் ஆரம்பிச்சது. எலக்ட்ரானிக் ரெஃபரேஸ், எலக்ட்ரானிக் மினிக்ஸ், மல்டி ஃபங்க்ஷனல் கேசஸ், மத்த சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்டும் ஜிஜிஓ ஃபேன்ஸுக்காக கொடுக்கப்பட்டது. கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்காக வழங்கப்பட்டது. அது எல்லாம் பெரிய லெவல்ல பிரபலமாச்சு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப ஐடென்டிக்கலா இருந்தது. அதோட பரிமாணம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. மசில்ஸ் பவர் அதிகரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவங்களை பார்க்கறதுக்கு மனிதர்கள் மாதிரியே இருந்தாங்க. லுக்ஸும் சரி, ஒர்க் அவுட்டும் சரி, பர்சனாலிட்டி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, கோர் மெமரி, எபிலிட்டி டு லேர்ன் எல்லாமே கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரியே இருந்தது. காம்படிஷன்ல ரொம்ப சிறப்பா விளையாட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய எக்ஸ்ட்ரா எல்சிடி மெமரி ஸ்டோரேஜ் அண்ட் வாய்ஸ் சிஸ்டம், அதன் மூலமா ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸ் கண்ட்ரோலர்ஸ் மூலமா இணைஞ்சு செயல்பட்டாங்க. ஜிஜிஓ ஃபுட்பால் கேஸ் கூட மேக்னெட்டிக் பவரோட இணைக்கப்பட்டிருக்கு. அது மெமரி ஸ்டோரேஜ பாதுகாக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஏராளமான பவர். அதே மாதிரி எல்சிடி மெமரிஸ் ஒரு ஜிஜிஓ பிளேயருக்கு அதிக அளவுல கொடுத்திருந்தாங்க. கஷ்டமான கேம் கூட எதிர்கொள்ற சக்தி அவங்களுக்கு கிடைச்சது. அந்த கேம் பிரபலமாயிடுச்சு. கிட்டத்தட்ட வேற லெவல் கேம் பார்த்த மாதிரியே இருக்கு. ஒரு புது பிளேயரை கிரியேட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 6th ஜெனரேஷன் ஜிஜிஓ ஃபுட்பாலர் பார்க்கிறதுக்கு ஸ்விஃப்ட் மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய சக்தி வாய்ந்த மேக்னெட்டிக் கோர் மெமரிஸ், எல்சிடி மெமரி ஸ்டோரேஜஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. மனிதர்கள் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெனரேஷன் 6, அதுக்கு 6.1 பிளேயர்னு பேர் வந்துச்சு. அடுத்ததா 6.2 வெர்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஹைடெக் ஃபிளெக்சிபிலிட்டி, அப்புறம் உங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சில பேர் சொன்னாங்க இது ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்னு. பெஸ்ட் ஜிஜிஓ பிளேயர்ஸ் ஆன் தி பிளானட் எபிலிட்டியோட பீக்க அவங்க யூஸ் பண்றாங்க. 6.2 மாடல் அத முதல் முறையா நாம தான் பயன்படுத்த போறோம். வேர்ல்ட் ஜிஜிஓ ஃபுட்பால் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆனுவல் ஜிஜிஓ ஃபுட்பால் டூர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்றாங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை டீமும் இதுல கலந்துக்கிறாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு வேர்ல்ட் சாம்பியன் டைட்டில் கிடைக்கும். டீம் சாம்பா அவங்க தான் கடந்த 3 வருஷமா டைட்டில் வின் பண்றாங்க. இது வரைக்கும் அவங்களை யாரும் தோக்கடிச்சது இல்ல. பிரமாதம். பிரேசிலியன்ஸ் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட். ஆமா, பிரேசில்ல நாங்க தான் பெஸ்ட் டீம். வேர்ல்ட் சாம்பியனை பத்தி நாம பேசவே கூடாது. அவங்க தான் பேசணும். முதல்ல வாயை மூடு. நம்மள பத்தி நாம ஏன் பேசக்கூடாது? நாம தானே பெஸ்ட். ஒரு நிமிஷம். அப்ப இவங்க எல்லாரும் சாம்பாவோட டீம் மெம்பர்ஸா? Hey guys, நாங்க தான் டீம் பேர்ஃபுட். டோர்னமெண்ட்ல வின் பண்ணதுக்காக எங்களை இங்க அனுப்பியிருக்காங்க. நான் ஷான், இவங்க எல்லாரும் என்னோட டீம்மேட்ஸ். அது அவங்க நிக்கிறவர் தான் லீட் கண்ட்ரோலர். ஹே ஐசக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, உங்களோட ரோலிங் ஃப்ரேம் ஸ்ட்ரைக்க நான் பாத்திருக்கேன். அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் எங்களோட ஷாட் மாதிரி வரல. நான் சொன்ன விஷயத்த நீங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஐசக் தான் வேர்ல்டு கிளாஸ் கண்ட்ரோலர். வேர்ல்ட் சாம்பியன்ஸ்ங்கிற மண்டகனம் இவனுங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வந்து மோதிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் கூட இவங்களுக்கு மரியாதையே தெரியல. ஷான் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? அவங்க வேர்ல்ட் சாம்பியன்ஸா இருந்தா நமக்கு என்ன? ரொம்ப நாளைக்கு அந்த டைட்டில் அவங்க கிட்ட இருக்காது. அவங்க நம்ம கூட மோதி பாக்கட்டும், அப்பதான் தெரியும். கூடிய சீக்கிரம் நாமளும் அவங்களும் மோத போறோம். அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இவங்களாலலாம் நம்மள ஜெயிக்க முடியும் நினைக்கிறியா என்ன? சரியா சொன்ன. இந்த வருஷம் வேர்ல்ட் சாம்பியன் டீம் பேர்ஃபுட்டா தான் இருப்பாங்க. ஐசக், ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இதுதான் டாக்டர் கோமனோட ஆபீஸா? சரியா சொன்னீங்க. ஓ, இந்த ஸ்லிப்பர்ஸ். ஓ, நீங்க கோமனோட சன் தானே? சரிதானே? அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்க மேத். அது வந்து ஒரு இடத்துல மித்தும் நானும் எதிர்ச்சியா தான் சந்திச்சோம். அப்படியா? நான் நினைச்சேன் மிஸ்டர் கோமன் ஸ்பெஷலா டிசைன் பண்ணி அதை உனக்கு டெலிவரி கொடுத்திருக்காருன்னு. நீ ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்க. கோடி கணக்குல ரசிகர்கள் இருக்கிற நீ ஃபெமிலியரா தானே இருப்ப. ஆபீஸ்ல கூட உன் போட்டோஸ் நிறைய பாத்திருக்கேன். ஆனா நான் அவரோட ஆபீஸ்க்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் உள்ள போய் அவரை பார்க்க முடியுமா? சாரி, என்னால இப்ப அந்த இடத்துக்கு வர முடியாது. அனுமதி இல்ல. அவரோட ஆக்சஸ் கோடு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் சொன்னேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். அவர் ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணா அதை நான் உனக்கு கண்டிப்பா சொல்றேன். ஆனா இப்போ நீங்க அவர்கிட்ட பேசலாம் இல்லையா? ஒர்க் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா.
நீங்க தான் டாக்டர் காமனுடைய சன் இல்லையா? பிரமாதம். என்னால ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல. டாக்டர் கால்மனோட சீக்ரெட் பவரை நேத்து தான் ரிசர்ச் பண்ணேன். அந்த ரிசர்ச்சை சீக்ரெட்டா பண்ணணும்னு நினைச்சேன். அந்த டீமே ரொம்ப வலிமையான டீமா இருக்கு. நான் மத்தவங்கள சொல்லல, நான் ஐசக்கையும் மித்தையும் சொன்னேன். மெமரி ஸ்டோரேஜ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலிமெண்டா இருக்கு. ஜிஜிஓ ஸ்டைல்ல அது வேலை செய்யுது. கோமனை பத்தி நிறைய டாப் சீக்ரெட்ஸ் இருக்கு. டெக்னாலஜில ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும். முடிஞ்சா நீ உன்னோட பேரை கொஞ்சம் மாத்த ட்ரை பண்ண. என்ன நீ என் பேரை நான் மாத்தணும்? கிறிஸ்லி பேர். என்ன சொன்ன நீ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸோட டெக்னிக் ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம வேர்ல்டு சாம்பியன்ஸை நேர்ல சந்திச்சிருக்கோம். அவங்க பாக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்டைலா இல்ல. ஷான், உன்னோட பிக்சர்ஸ் ஒரு தடவை பாரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு சொல்ல? உங்க பிக்சர்ஸ் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. ஹலோ, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். எங் மாஸ்டர் ஜிஜிஓ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து போன். ஹலோ, ஷாந்தா பேசுறேன். என்னது? எங்களை பத்தி நியூஸ் வந்திருக்கா? செய்யற வேலையில கொஞ்சம் கவனமா இரு. எப்ப பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காத. என்ன? ஜிஜிஓ வேர்ல்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு மேஜர் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் டிவியை வச்சுக்கணும் வாங்காம ஏன் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அது வேற நியூஸ் தான், மத்தபடி. ஜிஜிஓ ஃபுட்பால் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு புது டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜிஜிஓ இன்டர்நேஷனல் சேலஞ்ச் கப் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும். இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறது வேர்ல்ட் சாம்பியன் சாம்பா ஃப்ரம் பிரேசில், டீம் டிகோ மார்டினா. அடுத்தது அந்த வரிசையில வர்றது டீம் பேர்ஃபுட். இவங்களும் ஒரு வின்னர். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வேர்ல்ட் கப்ல கலந்துக்க போறாங்க. காம்படிஷனை பத்தின டீடைல்ஸ் நாளைக்கு நடக்க போற பிரஸ் கான்ஃபரன்ஸ். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு டீமுமே சூப்பர் ஸ்ட்ராங். நம்ம ஒவ்வொரு மேட்ச்லயுமே ஏ கிரேட்ல இருக்கணும். அவங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா நாம டீம் பேர்ஃபுட். நாம தான் எப்பவுமே பெஸ்ட். நான் சொல்றது சரிதானே गाइस? குட் பாய். இந்த சாப்பிடு. சும்மா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்லி டோர்னமெண்டா கூட இருக்கலாம். வேர்ல்ட் கிளாஸ் டீமோட போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. நாம இதுல ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம யார் கூட வேணாலும் விளையாட முடியும். வேர்ல்ட் சாம்பியன்ஸ் கூடயும். ரிலாக்ஸ் ஐசக். கண்டிப்பா நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியும். சரி, நாளைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பாத்துடலாம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ஒரு தூக்கம் போட்டு வரேன். இது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு மேட்ச். டீம் சாம்பா விசஸ் டீம் லயன். ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை 2 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. மேட்ச் ஆரம்பமாயிடுச்சு. மூணு பேரும் ஒன்னா ஹெட் பண்ண ட்ரை பண்றாங்க. லைன்ஸோட அட்டாக் ரொம்ப அற்புதமா இருக்கு. பிளேயர்ஸ் ரொம்ப வேகமா செயல்படுறாங்க. ஒரு டீமோட கோல் கீப்பரே இப்ப கள இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். இது நிச்சயம் கோலா தான் இருக்கும். சாம்பா டீம் இப்ப முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியல. இது சூப்பரான ஒரு கிக் கொடுத்திருக்காங்க. இது சூப்பரான பாஸ். ரொம்ப அற்புதமா பால பாஸ் பண்ணிருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த சீக்ரெட் மூவ் ரொம்ப அற்புதமான ஷாட். பிரமாதமான ஷாட். சூப்பர் ஷாட். கோல் கீப்பர் எப்படி அதை பிளாக் பண்றாருன்னு பாப்போம். இதோ அடுத்த ஷாட் வருது. கோல் கீப்பர் தாவி குதிச்சு அந்த பால பிடிக்க ட்ரை பண்றாரு. அது முடியுமான்னு இப்ப பார்க்கலாம். ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கோல் அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். டீம் சாம்பா ரொம்ப அற்புதமா ஹேண்டில் பண்றாங்க. எஸ், இஸ் a goal. பால் அந்த லைனை தாண்டி போயிடுச்சு. சோ இட்ஸ் a goal. சோ டீம் சாம்பா மறுபடியும் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. பிரமாதம். ரோலிங் கேம் டாக்டிக்ஸ். நினைச்சபடியே கோல் அடிச்சிட்டாங்க. டீம் சாம்பா இந்த வருஷமும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. அவங்கள பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. டீம் சாம்பாவும் டீம் லயன்ஸும் டாக்கிள் பண்ற விஷயத்துல ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. சாம்பாவோட ஃபோர் ஹெட்டிங் நம்ப முடியாத விஷயமா இருக்கு. அவங்க பண்ணிருக்கிற அட்டாக்ஸ் எல்லாம் விட்டு தள்ளு.
மித்தால கூட இப்படி ஒரு டிஃபென்ஸ் பால கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. நீ ஆல்ரெடி தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த ஐசாக். என்னாச்சு? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? ஏன்னா நம்ம தான் வேர்ல்ட் கிளாஸ் டீமோட மோத போறோமே. அதுல ஜெயிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. அதோட அந்த ஃபுட்டேஜ் நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். அதை பார்த்ததுக்கு அப்புறமாவது தூங்குறதுக்கு ட்ரை பண்றேன். நீ ரொம்ப பிரஷரா ஃபீல் பண்றியா ஐசாக்? நீ எப்போதும் அப்படி இருக்க மாட்டியே. வேர்ல்ட் டீமோட விளையாடும் போது எனக்கு பிரஷர் இல்லாம எப்படி இருக்கும் சொல்லு? ஆனா டீம் பேர்ஃபுட் இதை விட ஸ்ட்ராங்கான டீம் கூட எல்லாம் விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. காலன் டீமே ரொம்பவும் அரகண்டா இருக்காங்க. நம்மளோட டீம் மெம்பர்ஸ் மத்தவங்கள விட ரொம்ப யுனைட்டடா இருக்காங்க. அந்த வகையில எனக்கு கான்ஃபிடன்ட் கொஞ்சம் லோவா தான் இருக்கு.